இந்த யுத்தம் இஸ்ரவேல்ல எங்க நடக்கணும்? இதுக்கு முன்னாடி எல்லைகளுக்கு நடந்துச்சு, அடுத்து எருசலேமுக்காக நடந்துச்சு. இப்போ இந்த யுத்தம் எங்கே நடக்கணும் என்று அந்த வசனம் சொல்லுது. திருப்பி விட்ட இடத்துல திருப்பி வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பாப்போம். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவார். அடுத்து நடக்க போற சம்பவம் நம்ம காலத்துல இது நடக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த யுத்தம் நம்ம தாத்தாக்கள் காலத்துல நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி எருசலேமுக்கான யுத்தம் நம்ம அப்பாக்கள் காலத்துல நடந்துச்சு. இப்போ நீங்க வாசிக்கிற வசனம் நம்ம காலத்துல இப்ப நடக்கும். இஸ்ரவேலுடைய மலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம். எந்த மலைக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் பாத்தீங்களா, இதுக்கு பேரு டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? டெம்பிள் மவுண்ட், அதாவது தேவாலய மலை அப்படின்னு பேர். கடந்த 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் இந்த யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எதுக்காக இந்த மலை எங்களுக்கு வேணும்னு அவங்க கேட்குறாங்கன்னா, அங்கே ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. அது அவங்களுடைய வழிபாட்டு தலம். ஏறக்குறைய 1000 வருஷமா அங்கே இருக்கு. கிபி 1000 அது கட்டப்பட்டது. ஒரு 1000 வருஷமா அது அங்கே இருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தில் உள்ள எங்களுக்கு மிக முக்கியமான 10 இடங்கள்ல இது ஒரு மிக முக்கியமான புனித இடம். ஸோ இந்த மலை எங்களுக்கு தான் வேணும், இதை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் 1967 முழு எருசலேமும் யூதங்கிட்ட வந்துருச்சு. ஆனாலும் யூதன் என்ன பண்றான்னா, இந்த இடத்த பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஊர்ல ஒரு சட்டம் இருக்கு, மற்ற எந்த வழிபாட்டு தலத்தையும் இடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு. 1968 அதை போட்டாங்க. இருக்கு, இன்னும் அந்த சட்டம் இருக்கு, அப்படியே இருக்கு. ஸோ அதனால இதை பத்திரமா வச்சிருக்கான். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இல்லை எங்களுக்கு இந்த இடம் வேணும், இந்த மலை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்க ஒன்று சொல்றாங்க, எருசலேமை 2ஆ பிரிங்க, பாதி எங்கிட்ட கொடுங்க, பாதி இஸ்ரவேல்கிட்ட கொடுங்க. புது சிட்டி, நியூ சிட்டியை இஸ்ரவேலுக்கும், இந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க, ஓல்டு சிட்டி இதை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. யூதா என்ன சொல்றான், 1000 வருஷமா இது உங்க வழிபாடு தலம் இருக்கு, ஆனா எங்களுடையதான தேவாலயம் இதே இடத்துல இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு. மொத்தம் 2 தேவாலயம் இருந்துச்சு, 2ம் இங்கே தான் இருந்துச்சு. இதுலயும் இன்னொன்று இருக்கு, எங்களுக்கு இன்னொரு தேவாலயம் வரும், 3வது தேவாலயம் வரும், அது இங்கே வரும்னு எங்க பைபிள்ல இருக்கு. இதுவரைக்கும் எங்க பைபிள்ல சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா 3வது தேவாலயமும் வரும், அதனால இந்த இடத்த நான் தரமாட்டேன்னு அவன் சொல்றான். சரி, இந்த இடம் யாருக்கு சொந்தம்? இது உண்மையிலேயே இந்த இடத்துல தேவாலயம் இருந்துச்சா அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. 2 நாளாகமம் 3:1 வாசி. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில். எந்த மலையில? மோரியா மலையில உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ஈசாக்கை பலி கொடுக்கும்படி ஆபிரகாம் கூட்டிட்டு போனார் இல்லையா, அந்த மலை. அதுலயும் பர்டிகுலர் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஆதியாகமம் 22 அதில் 22 3வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். எந்த இடத்துக்கு புறப்பட்டு போனான்? குறித்த இடம். எந்த இடம்? 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஈசாக்குக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தர் குறிச்சு கொடுத்த இடம், அதே இடத்துல தான் தாவீது சாலமோனுக்கு குறிச்சு கொடுத்த இடம், அதே இடத்துல தான் தேவாலயம் கட்டப்பட்டது. அதுதான் இந்த இடத்துல இருந்துச்சு. இந்த முதல் தேவாலயம் இடிக்கப்பட்டது நேபுகாத்நேச்சாரால. 70 வருஷம் கழிச்சு செருபாபேல் மூலமாக 2வது தேவாலயம் கர்த்தர் கட்டினார். அதை கிபி 70 தீத்துராயன் இடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு ஏறக்குறைய 1000 வருஷம் இங்க எந்த வழிபாட்டு தலமும் இல்லை. 1000வது வருஷத்துல தான் இந்த வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. இப்போ யூதனுக்கு இன்னொரு தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை 2 நீங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன்.
நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது. அப்போ யூதனுக்கு என்ன வரும்? இன்னும் ஒரு பரிசுத்த ஸ்தலம் ஒன்று வரும் அவனுக்கு, நமக்கு இல்ல, அவனுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வரும். இப்ப இல்ல, சோ கண்டிப்பாக வரும். இன்னொரு வசனம் தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசி. தானியேல் 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்பனா உபத்திரவ காலத்துல ஆரம்பிக்கும் பொழுது தேவாலயம் இருக்கும், பலி காணிக்கை எல்லாம் செலுத்துவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். பாலாக்கம் அருவருப்பை கொண்டு வந்து அங்க வைப்பாங்க. சோ வசனத்தின்படி யூதனுக்கு 3வது தேவாலயம் என்ன செய்யும்? வரும். இப்போ இவங்க சொல்றாங்க இந்த இடம் எங்களுக்கு வேணும். யூதன் சொல்றான் இல்ல இல்ல எங்களுக்கு 3வது தேவாலயம் வரும், நாங்க என்ன செய்வோம்? அங்க வருவோம். அதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இது தேவாலயத்துக்கு அவங்க வாங்கி வச்சிருக்கிறதான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்காங்க? வாங்கி வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ரெடியாக இருக்கு. இது வந்து தேர்ட் டெம்பருடைய மாடல், எப்படி ஆலயம் வரப்போகுதுன்றது. இது ஆலயத்துக்கான தட்டுமுட்டு சாமான்கள் இங்க இருக்கு பாருங்க, எல்லாம் ரெடி. இது மட்டும் இல்ல, ஆரோனின் வம்சம் சாதோக்கின் புத்திரர் ரெடியா இருக்கிறாங்க. அடுத்து பலி கிடாரி ரெடியா இருக்கு. எருசலேமுக்கு அந்த கிடாரியை கொண்டாந்தாச்சு பலி செலுத்துறதுக்கு. இப்போ ஆசாரியன் ரெடி, பலி பொருள் ரெடி, தட்டிமுட்டு சாமான்கள் ரெடி, அப்புறம் தேவையான அத்தனை காரியங்கள், மாடல் பிளான்கள் எல்லாம் ரெடி. எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து யூதன் இப்போ என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, தேவாலயம் போகும் வழின்னு போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இடமா போய் தேவாலயத்துக்கு போகும் வழி அப்படின்னு அவன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ என்ன நடக்க போகுது உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன், நல்லா கவனிங்க. இது பைபிள்ல உள்ள தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நமக்கு வேற வேலை இருக்குது. இது யூதர்கள் மத்தியில் நடக்கிறத மட்டும் சொல்றோம். இப்போ இந்த வழிபாடு தலம் இருக்கு இல்லையா, இந்த மலைக்கான யுத்தம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. முதல் உலக யுத்தம் ஆரம்பிச்சு 4 வருஷம் நடந்துச்சு. 2வது உலக யுத்தம் 8 வருஷம் நடந்துச்சு. இப்போ 3வது உலக யுத்தம், இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்பிச்சிருச்சு. 2 வருஷமா நடந்துகிட்டு இருக்குது இந்த யுத்தம். இந்த யுத்தம் இன்னும் ட்ரிகர் ஆகும், இப்போவும் அடுத்த லெவலுக்கு போகுது. இப்போ இவங்க ஏதோ ஹமாஸ் ஒப்பந்தம் போட்டாங்கன்னா சொன்னாங்க, எதுவும் இல்ல, இஸ்ரேலுக்கு விரோதமாக இப்ப எல்லாரும் கூடக்குள்ள தொடங்கிட்டாங்க. ஈரான் அடிக்க ரெடி ஆயிருச்சு. சோ இது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் உச்சத்துக்கு போகும். உங்களுக்கும் எனக்கும் எது அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வழிபாட்டு தலம் இருக்கிற இந்த இடம் பாத்தீங்களா, இது முழுக்க யூதங்கிட்ட போகும். நல்லா கவனிங்க, இது முழுக்க யார்கிட்ட போகும்? யூதங்கிட்ட போயிடும். யூதங்கிட்ட போறது மட்டுமல்ல, இந்த இடத்தில் யூதர்கள் ஒரு பலிபீடம் கட்டுறதுக்காக ரெடி ஆவாங்க. பலிபீடம் கட்ட ரெடி ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா, பலிபீடம் கட்டி வச்சிருக்காங்க, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும். சோ அதுக்கு இவங்களுக்கு இந்த இடம் வேணும். அப்ப இந்த இடத்துல இருக்க அந்த வழிபாட்டு தலத்தை அவங்க ரிமூவ் பண்ணுவாங்க, அல்லது இயற்கையா விழும். இயற்கையா எப்படிங்க விழும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே எசேக்கியேல் 38:19 வசனம் சொல்லுது, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்துல என்ன இருக்குது? பெரிய அதிர்ச்சி உண்டாகி. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி உண்டாகும். பெரிய அதிர்ச்சினா மெகா குவேக் இருக்கும் இங்கிலீஷ்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறைஞ்சபட்சம் 6 புள்ளிக்கு மேல ஒரு பெரிய பூகம்பம் ஒண்ணு, பூமி அதிர்ச்சி ஒண்ணு இங்க வரும். அந்த பூமி அதிர்ச்சியில இது விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல யுத்தத்துல இதை தள்ளுவதற்கு ஏதோ ஒண்ணு செஞ்சு இதை எடுத்துருவாங்க. இதுதான் உங்களுக்கு எனக்கு அடையாளம். இந்த காரியம் நடந்த உடனே அவங்க அங்க பலிபீடத்தை கொண்டு வருவாங்க, பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க. சோ 3வது தேவாலயத்துக்கான எல்லா காரியமும் வேதம் சொன்னபடி இப்ப ரெடியா இருக்கு. பலி பொருள் ரெடியா இருக்கு, பலி பீடம் ரெடியா இருக்கு, பலி செலுத்துவதற்கு ஆசாரியன் ரெடியா இருக்கிறான். நல்லா கவனிங்க, இது எல்லாம் ஏதோ உங்களுக்கு செய்தி கொடுக்கிறதுக்காக இல்ல. அதான் சொன்ன இந்த 20 நிமிஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. மத்த எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, நல்லா கவனிச்சுட்டே இருங்க. பலி செலுத்துறதுக்கு ஆசாரியன் ரெடியா இருக்கான், பலி பொருள் ரெடியா இருக்கு, பலி பீடம் ரெடியா இருக்கு. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இன்னும் இந்த இடம் மட்டும் தான் வேணும். அந்த இடத்துக்கான சண்டையும் ஆரம்பிச்சிருச்சு. யுத்தம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆயிருச்சு. இந்த வருகிற வருஷத்துல அது பூகம்பமாக மிகப்பெரிய அளவிலே போகும். அப்ப நீங்கள் இந்த வழிபாட்டு தலம் அங்கு இல்லாமல் போகிறதையோ அல்லது யூதன் ஒரு பலிபீடம் கட்டுகிறதையோ நீங்கள் பார்ப்பீர்களானால், அதுதான் உங்களுக்கும் எனக்குமான கடைசி நிமிஷம் அடையாளம் அர்த்தம். அதுக்கப்புறம் எப்ப வேணாலும், அதுக்கப்புறம் எந்த செகண்ட் வேணாலும் வருகை வரும். எப்படி எதை வச்சு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, 2 வசனத்தை இப்ப நீங்க வாசிக்க போறீங்க, நம்ம முடிக்க போகிறோம். முதல் வசனம் வாசிங்க, லூக்கா 21:24 வாசிங்க. லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை. நல்லா கவனிங்க, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்படி அர்த்தம் என்னன்னா, இந்த இடம் முழுக்க எல்லாம் சொல்றீங்கன்னா, அதே லூக்கா 21:28 வாசிங்க பாப்போம். 21:28. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. இருங்க, இவைகள் சம்பவிக்க தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு.
தொடங்கும் போதுன்னு ஆண்டவர் அப்ப எழுதினாரு. அத்திமரம் துளிர்க்கும் போதுன்னு சொன்னாரு. இஸ்ரவேல் வரதை பத்தி துளிர்த்து 77 வருஷம் ஆயிடுச்சு. எருசலேம் ஸ்தானத்துக்கு வரும்னு சொன்னாரு, வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு. பலி செலுத்தப்படும் சொன்னாரு, பலிக்கான எல்லாம் ரெடியா இருக்கு. பைபிள்ல சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் நடக்கும்னு சொன்னதெல்லாம் நம்ம காலத்துல நடந்துட்டு இருக்கு இந்த 77 வருஷத்துல. அதுல பர்டிகுலரா இந்த வசனம் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போதுன்னு கர்த்தர் சொன்னது தொடங்கி 2 வருஷம் ஆயிடுச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க. உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால், உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான கடைசி எச்சரிப்பு, கொடுக்கப்படுகிற அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கிடுச்சு. இந்த 75 வருஷத்துல மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்கு. 75 வருஷத்துல ஒரு தேசம், ஒரு இனம், ஒரு தலைநகரம், ஒரு தேவாலயத்துக்கான சண்டை, அதற்கானதான பலிப்பொருள், பலி செலுத்த வேண்டிய ஆசாரியன், அத்தனை ரெடி. இன்னும் உங்களுக்கு உணர்வு வரல, இல்ல கடைசி காலம் இல்ல, இன்னும் காலம் செல்லும், இன்னும் நான் அந்த காலத்து செய்யணும், இதை செய்யணும், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இன்சூரன்ஸ், 75 வருஷம் கழிச்சு என் பேரப்பிள்ளைக்கு அது நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நோவா காலத்து ஜனங்களுக்கு ஈக்குவலா மாறிடுவீங்க. வசனம் சொல்லுது மத்திய 24, 37, 38 நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவும் உணராதிருந்தார்கள். இப்போ ஒரு சந்ததி அப்படிதான் உட்கார்ந்துருக்கு எல்லா இடத்துலயும். கண்களுக்கு முன்பாக 77 வருஷமா இவ்வளவு நடக்குது. ஒரு 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 சத்தியத்தை கேட்ட உடனே நினிவே ஜனங்க 40 நாள் உபவாசிச்சானாமா, ஒரு சத்தியத்தை கேட்ட உடனே. ஆனா இவ்வளவு அடையாளங்களை பார்த்த பிறகு ஒரு ஜனத்திற்கு, சபைக்கு அவர்களுக்குள்ளே உணர்வு வரல, தேவனை சந்திக்கணுங்கிற பயம் வரல. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு சொல்லுது, அதற்கான ஆயத்தம் இல்ல. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களா இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம்ங்கிறதுக்கு இல்ல. இன்னும் வழக்குக்கும் வாதுக்கும் லேண்டுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தான் ஜெபம் போயிட்டு இருக்கு. இன்னும் வாக்குத்தத்தத்துக்கு பின்னாடி தான் சபை ஓடிக்கிட்டு இருக்கு. சபை இன்னும் மணவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிற மணவாட்டியா இல்ல. நம்ம காலத்துல நடக்க வேண்டியது இவன் சொல்றேன், இதெல்லாம் வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இன்னும் நடக்க வேண்டியது வருகைக்கு பின்னாடி உள்ளது. உபத்திரவ காலத்துல நடக்க வேண்டியதுல தீர்க்கதரிசனம் இருக்கு. அது இப்ப நமக்கு தேவையில்லை. நாம வருகையில போக வேண்டியவங்க. நம்ம ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? நாம எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கிறோம்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயேசு வருவதற்கு முன்பதாக நடைபெற வேண்டிய எல்லா காரியங்களும் நடந்துருச்சு. உங்களுக்கு தெரியணும். அதான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஒரு நாள் வருகை என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் போய் நாங்கள் 365 நாள் வருகை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல. இதே ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிச்ச காலத்துல 20, 22, 23 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச போது மாசத்துக்கு 1, அப்புறம் வாரத்துக்கு 1 இருந்துச்சு. இப்போ தினந்தோறும் பேசும்படி கர்த்தர் வைக்கிறார். ஒரு அர்ஜென்சி இருக்கு. மணவாளன் வருகிறாருங்கிற சத்தம் கேட்க தொடங்கிருச்சு. சபைக்கான மிக முக்கியமான எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிற காலகட்டம் வந்துருச்சு. இனி காலம் செல்லாது. இனி நாம் மணவாளனை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். ரெடியா இருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மளை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் சபை அந்த இடத்துக்கு இல்ல. சக விசுவாசி ஆராய்ந்து பார்க்குது, பக்கத்தில் உள்ள சபை ஆராய்ச்சி பார்க்குது. அந்த டினாமினேஷனுக்கு நான் பரவாயில்ல, அந்த ஊழியக்காரனுக்கு நான் பரவாயில்ல, இந்த விசுவாசிக்கு நான் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்றாரு, இது அதுக்கான காலம் அல்ல, வலதுபுறம் இடதுபுறம் பார்க்கறதுக்கான நேரம் இல்ல. இனி ஒரே ஒன்று காலம் இருக்கிறது, ராஜாவை சந்திக்கிற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் அத்தனை பேரும் கர்த்தர் வரும்பொழுது இங்கே எப்படி உட்கார்ந்து அவரை ஆராதிக்கிறோமோ அதே மாதிரி அவரோடு கூட பறந்து போய் பரலோகத்தில் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், தேசத்தை கொடுக்கும் போதே வாங்கிட்டு ஆசீர்வாதம் இல்லைன்னா ஹிட்லர் மாதிரி ஒரு ஆள் வரா மாதிரி, அந்தி கிறிஸ்து மாதிரி ஒருத்தர் வருவான். வருகையில் எக்காலம் தொனிக்கும் போதே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டீங்கன்னா இங்கே இருக்கிற நீங்கள் மர்வமாகி அவரோடு கூட மேலே போயிடும். இல்லை என்றால் மணவாட்டிக்கு கதவை தட்டினாராமா, மணவாட்டி கதவை திறக்கலையாமா, மணவாளன் போயிட்டாரு, திறந்து வந்து பார்த்தா அவர் இல்லை. அப்புறம் வசனம் சொல்லுது, வழியிலே காவலர்கள் கண்டு என்னை பிடித்து அடித்துன்னு இருக்கு. அது எதுக்கான அடையாளம் தெரியுமா? மணவாளன் கூப்பிடும் போது போகாவிட்டால் பின்னாடி உபத்திரவ காலம் வருகிறது என்று அர்த்தம். உபத்திரவ காலத்துக்கு தப்பிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.